இவ பேரு ஜாரா. இவ ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வரா. ஆனா ஸ்கிரீனை திறந்து பாக்குறா. அங்க ஜாராவோட ஃபியான்சேவும் இவளோட ஃப்ரெண்டும் க்ளோஸா இருக்காங்க. நாளைக்கு காலையில மேரேஜ். ஆனா இப்பதான் இவன் ஒரு சீட்டர்னு தெரிஞ்சுக்கிறா. இப்போ அவன் வெளியே வந்து இது தெரியாம நடந்துருச்சு, இதை பெருசு பண்ண வேணான்னு சொல்றான். அதுக்கு ஜாரா எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்றா. அதுக்கு அவன் முன்னால இந்த மேரேஜை நிறுத்தவே முடியாது, உங்க அப்பா இந்த மேரேஜுக்காக நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றான். ஜாராக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவன் சொல்றான், உன் லைஃப்ல இனிமேல் உன்னால எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது, சோ போய் வேலையை பாருன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜாராவுக்கு கோபம் வருது. இப்போ ஜாரா சொல்றா, நான் சீக்கிரமா வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. இவன் நாளைக்கு காலையிலக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுறான். இப்போ ஜாரா கோவத்துல வெளியே வந்து ரோட்ல பாக்குறா. அங்க ஒருத்தன் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரான். அவன் கிட்ட போய் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேக்குறா. ஆனா அவன் யார கேக்குறான் இந்த பொண்ணுன்னு சுத்தி சுத்தி பாக்குறான். அதுக்கு ஜாரா உன்னதான் கேக்குறேன், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேக்குறா. அவன் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, குழந்தையும் இல்லைன்னு சொல்லி காமெடியா பேசுறான். இப்போ ஜாரா சொல்றா, என்ன நீ இப்பவே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா $1,00,000 காசு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றா. வறண்டால படுத்திருந்தவனுக்கு திடீர்னு கல்யாணம்னு சொல்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அவனோட பேரு தீபக்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இவன் ஃபியான்சியே வந்துடுறான். வந்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எவனையும் மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்க, என்ன மாதிரி பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன கசக்குதான் சொல்லி பணத்திமர்ல பேசுறான். உடனே தீபக் குறுக்க வந்துட்டு என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட நீ யாரடா பிரச்சனை பண்றதுக்குன்னு சொல்லி ஜாராக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறான். இதை பார்த்ததும் ஜாரா இப்போ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஏன்னா இவ ஃபியான்சி கூட போனதுல இருந்து 2 வருஷத்துல இவளோட எந்த ப்ராப்ளத்துக்காகவும் அவன் இவளுக்காக சப்போர்ட்டா வந்து நின்னதே கிடையாது. ஆனா இப்ப தீபக் வந்து இவளுக்காக நிக்கிறத பார்த்த உடனே தீபக்கை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்போ இவளோட ஃபியான்சி நீ நடுத்துறதா நிப்பன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான். இவ உடனே உன்ன மாதிரி சீட்டரை கல்யாணம் பண்றதுக்கு நான் ரோட்ல நிக்கிறது எவ்வளவு பெட்டர்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறா. இவங்க 2 பேரும் இப்ப ஹாப்பியா இன்ட்ரோடியூஸ் ஆகி பிளாஸ்டிக்ல ரிங் வாங்கி போட்டுக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜாரா தீபக் அவ ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறா. என் ரூம்ல இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கீ எடுத்துட்டு டோரை திறக்க ட்ரை பண்றா. ஆனா தீபக் இவளை ஸ்டாப் பண்ணிட்டு உன் ஃபியான்சி மேல கோவத்துல நீ மேரேஜ் பண்ணிருக்கலாம், அது ஓகே, ஆனா இப்போதைக்கு நமக்குள்ள இது வேணாம், நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜாராவுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா ஆயிடுது. சாரி தீபக், நான் அதுக்காக ரூமுக்கு கூட்டிட்டு வரல, நான் என்னோட திங்ஸை எடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றா. ஆனாலும் மனசுக்குள்ள இவனோட டீசன்சி பார்த்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்ப ஜாரா டோரை திறந்து பார்க்கும்போது இவளோட ஃபியான்சி இவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இவ ரூம்ல உட்கார வச்சிருக்கான். இப்ப ஜாராவோட அப்பாவும் அம்மாவும் ஜாராவை திட்டுறாங்க. ஆனா இப்போ ஃபியான்சி இவனை மாதிரி லோக்கல் பசங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான். இதை கேட்டதும் தீபக்கு யாரை பார்த்து லோக்கல்னு சொல்றேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். ஜாராவோட அப்பா இவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஜாரா கிட்ட நடந்துடுச்சு, நீயும் ஒரு தப்பு பண்ணிருக்க, அவனும் ஒரு தப்பு பண்ணிருக்கான், ஆனா உன் ஃபியூச்சர் எங்களுக்கு முக்கியம், தீபக் கிட்ட காசை கொடுத்துட்டு மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு வந்து இவனை மேரேஜ் பண்ணிக்கோ, போக போக எல்லாம் சரியாகிடும்னு சொல்றாரு. நான் என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் வேற கொடுத்துட்டேன், இந்த சிட்டிலேயே பெரிய மேரேஜ் உனக்கு தான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஜாரா எனக்கு தீபக்கை தான் பிடிச்சிருக்கு, நான் இனி அவர் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றா. இதை கேட்டதும் ஜாராவோட அப்பா இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு ஒரு பைசா கூட என்னோட காசுல இருந்து உனக்கு கிடையாது, உன் பேன் கார்டு எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஜாராவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இவளை மேரேஜ் பண்ணிட்டா $1,00,000 காசு வேற தீபக்கு தரேன்னு சொல்லிருக்கா. அதனால என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா தீபக் வந்து உங்க காசு யாருக்கு வேணும், என் ஒய்ஃபை எப்படி பார்த்தோம்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜாராவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இவன் இப்படி செஞ்சதும் ஜாராக்கு தீபக் மேல இருக்கிற லவ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகுது. இதுக்கப்புறம் 2 பேரும் ரோட்ல வந்து உட்காந்து இருக்காங்க. அங்கதான் தீபக்கோட எல்லா ஃபுட் பாக்ஸும் வச்சிருக்கான். இன்னைக்கு நைட்டு எங்க ஸ்டே பண்றதுன்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தீபக் சொல்றான், இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தானா நமக்கு ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூமுக்காக ரெண்டுக்கு காசு கிடைக்கும்னு சொல்றான். இதை கேட்டதும் அவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இவன் கூடவே ஃப்ரூட் சேல் பண்றதுக்கு எழுந்திருச்சு வரா. உடனே தீபக் வந்து சேல் பண்ணணும்னு சொன்னேன், ஆனா என் ஒய்ஃப் வேலை வாங்குற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரன் இல்ல, நான் போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரேன், கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா தீபக் இன்னும் வரவே இல்ல. இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, யாருன்னு பார்த்தா இவரோட ஃபியான்சி நிக்கிறான். மறுபடியும் இவ கிட்ட வந்து நான் தான் அப்பவே சொன்னேனே, அவன் ஒரு லோக்கல், உன்னை காசுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் பாரு, உன்னை இங்க ரோட்லயே விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லி சொல்றான். ஆனாலும் ஜாராக்கு தீபக் அப்படி பட்டவன் இல்லைன்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நைட் டைம் இப்படியே ரோட்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவ கார் கிட்ட நிக்கலான்னு சொல்லிட்டு வரா. ஆனா காருக்குள்ள பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. அவன் ஏன் இப்ப ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அவன் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வந்து கார்ல ஏறுன்னு சொல்றான். அதுக்குள்ள தீபக் வந்துடுறான்.
இப்ப தீபக்கை பார்த்த உடனே எங்க போன இவ்வளவு நேரம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல் ஆகிச்சா இல்லையான்னு கேக்குறா. ஆனா தீபக், நான் சும்மா சொன்னேன், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் கொண்டு போயிருந்தேன், ஆனா நீ என்ன ஃப்ரூட்ஸ் விற்கிறவன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே என்னுடைய ஒய்ஃப் கையில பிளாஸ்டிக் ரிங் இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றான். இவ இதை பார்த்த உடனே இது டைமண்ட் ரிங் மாதிரி தெரியுதுன்னு கேக்குறா. இப்போ அவளோட ஃபியான்சி பின்னாடி இருந்து அவன் எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பான்னு சொல்றான். அதுக்கு உடனே இவன், நான் திருடுற அளவுக்கு கேவலமானவன் இல்ல, இது என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல சம்பாதிச்ச காசுன்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்த இவளோட ஃபியான்சிக்கு, இவ ரோட்ல ஃப்ரூட்ஸ் விற்கிறவன மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படுவான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான்.